என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு இயேசு என்ற திருநாமம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 1 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரை. இயேசு என்ற திருநாமம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 1:21. குழந்தை பிறப்பதற்கு முன்பே பெற்றோர் பெயரை தெரிவு செய்து விடுவர். தேவபாலகனுக்கும் பிறக்கும் முன்னதாகவே பரம தந்தை பெயரை தெரிவு செய்து வளர்ப்பு தந்தையாம் யோசேப்பிடம் சொல்லிவிட்டார். பெற்றோர் நல்ல பொருளுள்ள பெயர்களையே தெரிவு செய்வர். நம் பரமபிதாவும் தேவகுமாரன் இந்த உலகுக்கு வந்த நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும் வண்ணமாக இயேசு என்று பெயரிடும்படி கூறுகிறார். இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்று வழங்கப்பட்ட பெயரே இங்கே இயேசு என்று மருவி இருக்கிறது. இயேசு என்னும் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. மத்தேயு 18:20. 2 பேராவது 3 பேராவது இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருந்தால் அவர்கள் நடுவிலே அவர் இருப்பார். எனவே இயேசுவை தொழுது கொள்ளவும் துதிக்கவும் 2 அல்லது 3 பேராக கூடுவோம். அவரது பிரசன்னத்தை உணர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் 3:6. தேவாலயத்திலே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சப்பானியை நோக்கி பேதுரு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி தூக்கிவிட்டார். அவன் குதித்து எழுந்து நின்றான். இது சுகமளிக்கும் வல்லமை. லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இயேசு என்ற திருநாமத்திற்கு பிசாசுகளும் கீழ்ப்படியும். இவை எல்லாவற்றையும் விட இயேசுவின் நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளும் அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய நன்மை எது தெரியுமா? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும். யோவான் 20:31. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமம் அது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமம் அது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. தீர்மானம்: இயேசுவே என் இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன்.